ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்துல சாகிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. அந்த மனுஷன் மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது, தேவன் அந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, சாபங்களை மன்னிக்கிறார், வியாதிகளை நீக்கி புதிய வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். தேவஜனமே, இந்த செய்தி இன்னைக்கு நம்ம ஏன் பார்க்குறோம்னா, இன்னைக்கு மருத்துவமனைகள் பெருகிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் பெருகுது, புதிய புதிய மாத்திரைகள், மருந்துகள், சிகிச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. பல கர்ப்ப தடைகளை பார்க்குறோம், பல வியாதிகளை கேள்விப்படுகிறோம். வியாதிகள் அப்படிங்கிறது பல காரணங்கள்னால வருது. அதுல இதுவும் ஒரு முக்கியமான காரணம். தேவன் சுகமாக்காவிட்டால் யார் சுகமாக்க முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பலவீனங்கள்ல, உங்க வியாதிகள்ல வாழ்வது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல பாவங்களை அறிக்கை செய்யுங்க, அவரோட ரத்தத்தினால கழுவப்படுங்க, அதை விட்டுருங்க. வசனங்களை வாசிக்க 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 தேவன் பூரண சுகத்தையும் பலனையும் கொடுப்பார். ஏன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பார்.